இன்றைக்கி நாங்கள் வந்து பனங்கை நோண்டுறாரு எங்கள் அப்பா. இன்றைக்கி அந்த பனங்கை நோண்டி வீடியோ பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேங்க முத்திட்டாப்பா? இதாங்க உள்ளத்தர் போட்டுக்கிறோம். பெரும்பாலும் இந்த கொட்டையெல்லாம் நல்லா வெட்டி வைப்பா, சுத்தம் பண்ணி வைப்பா. அதில் இந்த கொட்டையில் பூ இருக்கும், நீ அந்த கொட்டையை ஓரமாகி நான் அப்புறமா உனக்கு வெட்டி தரேன். இங்கே பாரு தாத்தா கேக் நோண்டி நோண்டி போட்டுன்னு இருக்கிறாரு. கரெக்டான சுத்தம் பண்ணப்பா, போய் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டு பேரும் மெல்ல 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 பார்த்து. அண்ணா கூட நிறைய நம்பிச்சு கேளுங்க. இன்னும் அப்பா நோண்டினே தாங்கிறாரு. நிறைய கிழங்கு நம்ம வெய்க்கிற அளவு கொஞ்சம் அலசுப்பா. நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக அழைச்சி வீச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க எவ்வளோ கிழங்கு. அப்பா வந்து மாடு மேய்க்க போயிட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்போ மாமா தான் அதனுடைய செய்முறையெல்லாம் சொல்ல போறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி இந்த கிழங்கு பற்றி. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோம். எது திட்டுறதுனால இவ்வளோ தான் திட்டணும், என்ன திட்டக்கூடாது. முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா குழந்து விட்டு எரிக்கிறது அடுப்பு. மாமா அடுப்பு பற்ற வச்சாச்சு. உங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிங்க. தண்ணி தண்ணி போதுமா? போதுமான அளவுக்கு போதும். அடுத்தது கிழங்கு போடணும், பனங்கிழங்க. வச்சு அடுத்தது உப்பு. உப்பு வந்து அதிகமாக தேவையான அளவு மட்டும்தான். அதிகமாக போட்டால் கிழங்கு உப்பு அதிகமாக இருக்கும். சீராக போட்டுருங்க. போட்டு ஏன்னா வேறு தூசுலாம் வேஸ்ட்டான தூசு வீயும், அதனால் மூடி வச்சிடும். பனங்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம ஒரு கேங்க எடுத்துக்கோம். பாப்பா என்ன அம்மா சூடாகுது கிழங்கு. பனங்கிழங்குல நார் சத்து, முதல்ல நார் சத்து நன்றாக பாருங்க. நார் அதிகமாக இருக்கும் பனங்கிழங்கு. அடுத்தது வந்து இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற தேவையில்லாத இருக்கிறது எல்லாத்தையும் அடைப்புலாம் எடுத்துரும். முதல்ல அடைப்புனா எப்படி? கொழுப்பு சத்து, இதில் இரும்பு சத்து இருக்குது. அதே போல் சுகரு இருக்கிறவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்லாம். இந்த பனங்காயில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, சுகர் மெயினாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இதை கட்டுப்படுத்தும். சுகர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை சொல்லிட்டு சாப்பிடு. அதுபோல் இந்த கிழங்கு வந்து இப்போ 3 மாதத்தில் வெட்டியாச்சு. அதனால் நார் தன்மை அதிகமாக இருக்குது.
இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வெட்டினா அந்த நார் அதிகமாக இருக்காது, கிழங்கு சாப்பிட மாவு மாதிரி இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிட வேண்டிய பொருள் இது. இது முதல்ல பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்றது பெரிய விஷயம், கிடைக்கிறது இல்லை. விவசாயிங்களாம் கொஞ்சம் பயப்பாங்க. இதில் வந்து என்ன விஷயம்னாக்கா, பனங்கிழங்கு நீங்கள் வந்து எல்லாரும் சாப்பிட்ணும். இது என்ன இது கிழங்கு விற்கிறாங்க இது என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. அனைவரும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி ஏற்றுங்க. இந்த ஆளை பற்றி கை ஊற்றுங்க. பாய்.